அன்பான இதயங்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்ச மொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களோட வாழ்க்கையில் தேவதைகள் வந்து உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஏஞ்சல் வந்து உங்களுக்கு என்னென்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு டெக்லேருந்து என்னென்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு, மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ இப்போ ஏஞ்சல் என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே. ஓகே. ஸோ நிறைய மெசேஜ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன விஷயம் வந்திருக்கு அப்படின்னா, ஸோ உங்கள பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து தனிப்பட்ட ரீதியாக உங்கள் வாழ்க்கையை வந்து தனிமையில் செலவிடணும் அப்படின்னும், சில விஷயத்துக்கு ரொம்பவே இப்போதைக்கு தனிமையாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு இங்கே பார்க்கும்போது தெரியுது. ஸோ அப்படி ரொம்பவே தனியாக இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த தனியாக இருக்க இந்த சந்தர்ப்பத்தை வந்து அற்புதமான விஷயமா மாற்றிக்கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களோட தனிமையான விஷயத்த எப்படி அற்புதமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னா, கண்டிப்பாக இது வந்து மெடிடேஷன் அப்படிங்கிறதுனால தான் முடியும். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தனியாக இருக்க விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும், இல்லை தனியாக இருக்கிறது நல்லது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னாலும், ஸோ நீங்கள் வந்து இயற்கையான விஷயத்தோட இந்த தனிமையை வந்து நீங்கள் செலவிடலாம். ஓகேயா. ஸோ அப்போ நீங்கள் இந்த இயற்கையான விஷயத்தோட தனிமையை செலவிடும்போது யூனிவர்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ரெடியாக இருக்காங்க அப்படின்னும், ப்ரிச்சுவல் வழியாக உங்களுக்கு நிறைய விஷயம் பர்சனலி நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். ஓகேயா. ஏன்னா யூனிவர்ஸ்க்கும் உங்களுக்கும் நேச்சுரலாகவே ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து அவங்க வழியில் அவங்க சொல்கிற விஷயம் சிலவற்றை வந்து கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஆசையாகவும் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் இங்கே வந்து யூனிவர்ஸ் ஒரு சில விஷயத்த உங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஸோ இது வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக்கல் பவராக கூட இருக்கலாம். தனிப்பட்ட ரீதியாக ஒருத்தருக்கும் யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற அந்த கனெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட். ஓகேயா. ஸோ அப்படி படும்போது தனிப்பட்ட ரீதியாக சில விஷயங்கள் வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ அவங்க கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களோட வந்து தொடர்பில் இருக்கணும். எப்படின்னா தனிமையில் இயற்கையில் தொடர்பில் இருக்கணும். ஸோ அதே போல் மெடிடேஷனில் கூட நீங்கள் தொடர்பில் இருக்கலாம். ஓகேயா. ஸோ அதுக்கான ஆக்ஷனை வந்து கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். அப்போ தான் உங்களோட பர்சனல் லைஃப்பில் வந்து க்ரோத்தை வந்து ஏற்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் மனசுக்குள்ள உங்கள் மனசுக்குள்ள இந்த விஷயத்துக்கு எனக்கு ஆன்சர் கிடைச்சா ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதுக்கு ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்பவே தனிமையில் இதை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு பதில் தான். அதாவது மெடிடேஷன் பண்ணணும். இல்லாட்டி மெடிடேஷன் பண்ணினா தான் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆக முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஓகே. அது வந்து ஒரு பொய்யான கருத்து. பண்ணினாலும் முடியும். பட் பண்ணினா தான் முடியும் அப்படிங்கிறது கிடையாது. ஓகே. நீங்கள் வந்து இயற்கையில் வந்து தனியாக இருக்கும்போது கண்ணை மூடி இயற்கையில் இருக்கீங்க. இயற்கை அழகை வந்து ரசிக்கிறீங்க அப்படிங்கும்போது, அது கூட ஒரு தியானம் மாதிரி தான். ஓகே. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் பொருந்துற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா தான் உங்கள் லைஃப்பில் வந்து பர்சனலாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சில கைடன்ஸ் வந்து யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே அழகாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ நிறைய விஷயத்த கற்றுக் கொடுக்குறதுக்கு அவங்க ரொம்பவே ரெடியாக இருக்காங்க. ஓகே. அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கிறத தனிப்பட்ட ரீதியாக உங்களுக்கு கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்த கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ அதுக்கு முதல்ல வந்து இப்போ இந்த டெக்லேருந்து என்ன விஷயம் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி எடுத்துட்டு, மற்ற டெக்லேருந்து கிளியர் பண்ணி பார்த்து என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நம்ம இப்போ கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருவோம். ஓகேயா. ஸோ எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு கார்டுக்கா என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் கிளியர் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஓகே.
ஓகே. நான் 2 கார்டு தான் எடுத்தேன். 4 கார்டு வந்துச்சு. ஸோ நான் 2 தான் எடுத்தேன். ஸோ இத கிளியர் பண்ணி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். என்ன அப்படி மெசேஜ் குடுக்குறாங்க அப்படின்னும் பார்த்துடலாம். ஸோ ஓகே. நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே. இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இந்த கார்டு வழியா என்ன சொல்ல வராங்க அப்டின்னா, கண்டிப்பா நீங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். நீங்க வந்து கவலையா இருக்குது, இல்ல ரொம்பவே யோசிச்சுட்டு தனிமையில ரொம்பவே கவலையா ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கிறது, யூனிவர்ஸ் வந்து சுத்தமா விரும்பல அப்டிங்கிறதுனால, இவங்க நினைக்கிறாங்க நீங்க தனிப்பட்ட ரீதியா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கணும். ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தா தான் உங்க மனசுக்குள்ள இருக்க நெறைய கேள்விகளுக்கு வந்து விடை வந்து கிடைக்கக்கூடியதா இருக்கும் அப்டின்னா, நீங்க நெறைய விஷயத்துக்கு வந்து ஸ்ட்ராங்கா இருக்க கத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட விருப்பமா இருக்கு. ஸோ ஓகே. உங்களோட ஸ்ட்ராங்னஸ் வந்து தடைபடுறதுக்கான காரணம், ஆ நீங்க காதலா கூட இருக்கலாம். ஓகேயா? ஸோ நீங்க யாரையாவது காதலிச்சுட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல அவங்க இல்லாம போனது, இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, நீங்க அத நினைச்சு கூட இங்க தனியா இருக்கிறதுனால, யூனிவர்ஸ்க்கு வந்து உங்களுக்கு பர்சனலி என்ன குடுக்கணும் அப்படிங்கிறத சரியான ரீதியில குடுக்க முடியாம இருக்கிறதுனால தான் இங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஸ்ட்ராங்கா வரணும். நீங்க ஸ்ட்ராங்கா வாரீங்க அப்படிங்கும்போது, கண்டிப்பா உங்களுக்கான புதிய காதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா, இந்த காதலே புதிய வகையில புதுப்பிச்சுங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம, இப்ப காதலா இருக்கட்டும், என்ன விஷயமா வேணாலும் இருக்கட்டும். ஸோ உங்களுக்கு வேணும் அப்டின்னா, இந்த விஷயத்த வந்து நீங்க முழுமையா நம்பணும். நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படி நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, மன ரீதியா நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ மன ரீதியா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க அப்டின்னா தான், அது காதலா இருக்கட்டும், ஒர்க்கா இருக்கட்டும், எந்த விஷயமா இருக்கட்டும். ஸோ அதில வந்து முழுமையான ஃபோக்கஸ் வந்து உங்களால குடுக்க முடியும். ஓகேயா? ஸோ அப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ அதுக்கு தான் அவங்க சொல்றாங்க, நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்டின்னா, முதல்ல தியானம் பண்ணுங்க. இப்ப இருக்க இந்த தனிமையான விஷயத்த வந்து சரியான விஷயமா பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஓகே. அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஓகேயா? ஓகே. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க ரொம்பவே ஆ சரியா இருக்கணும். சரியா இருக்கணும் அப்படின்னா, உங்க சிந்தனைகள் எப்பவுமே சரியா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு விஷயத்த இங்க சொல்லியிருக்காங்க. அதாவது, இப்ப நீங்க ஏதாவது செய்றீங்க அப்படின்னா, உங்க மனத்தெளிவு வந்து இல்லாம இருக்கலாம். ஸோ, மனத்தெளிவு இல்லாம இருக்கும்போது, இந்த இடத்துல உங்களோட அதிகாரம் வந்து பறிபோகலாம். ஸோ, அது காதலா இருக்கலாம், ஒர்க்கா இருக்கலாம். என்ன விஷயமா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து நீங்க வந்து பின்வாங்குறீங்க அப்படிங்கும்போது, உங்க சிந்தனைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, சரியா தெளிவா இருக்கணும். ஓகே. ஸோ, நீங்க காதல் பத்தி, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி தெளிவா முடிவெடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த முடிவுகள் வந்து திருப்ப யோசிக்கத்தக்கதா இருக்கக்கூடாது. ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா, இங்க பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல நெறைய உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கலாம். ஓகே. ஸோ, அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஸோ, ஒரு விஷயத்த செலக்ட் பண்ணி கொள்றதுல, இல்ல இந்த விஷயம் தான் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸ் கிட்ட கேட்கறதுல கூட உங்களுக்கு நெறைய விஷயம் இருக்கும். இத கேட்போமா? அது கேட்போமா? இல்ல இந்த விஷயத்துக்கு நம்ம தகுதி இல்லையோ! அப்படின்னு கூட மனசளவுல நெறைய குழப்பங்கள் இருக்கலாம். ஸோ, அப்படியா? உண்மையா? ஸோ, இது உண்மை அப்படின்னா எனக்கும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். ஏன்னா, இந்த இடத்துல நெறைய உங்களுக்கு தேவைங்கிறது வந்து ரொம்பவே அதிகமா இருக்கு. ஸோ, அந்த தேவைய யூனிவர்ஸ் கிட்ட வந்து எப்படி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. நான் எங்க கார்ட்ஸ் வழியா பார்க்குறேன். ஸோ, இந்த இடத்துல உங்களுக்கு நெறைய ஆப்ஷன் இருக்கு அப்படின்னாலும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்க தெரிவு செய்யணும் அப்படின்னாலும், உங்க சிந்தனைகள் எப்படி தெரியுமா இருக்கணும்? திரும்ப ஒருக்கா இந்த விஷயத்த நான் யோசிக்க போறதா கிடையாது. இப்போ நான் எடுக்க போறது தான் முடிவு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது காதலா கூட இருக்கலாம். ஸோ, இங்க காதல்ல ஒரு சிலருக்கு ஆப்ஷன் இருக்க மாதிரி கூட இருக்கலாம். ஓகே. ஸோ, அப்ப நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் சரி, அந்த முடிவு எப்படி இருக்கணும்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. ஏன்னா, இந்த இடத்துல இப்போ இருக்க சூழ்நிலைக்கு உங்க காதல பொறுத்து ஏதாவது தீர்மானமா முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இப்போ இருக்க நிலைமைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால தான் இவங்க சொல்றாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இரு, தெளிவா இரு. ஏன்னா இப்போ முடிவெடுக்கிற கட்டத்துல நீ இருக்க. இப்போ உன்னால சரியான விஷயத்த வந்து நீ எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த இங்க சொல்றாங்க. ஓகேயா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஒருத்தருக்கு அடிமையாகியிருக்கேன். ஸோ என் செல்ஃப்ல வந்து அ நான் வந்து கவனம் செலுத்துறேன்ல அப்படின்னலாம் இருக்கீங்க அப்படின்னா உங்க செல்ஃப்‌க்கு தனிப்பட்ட ரீதியா நீங்க தான் கிங் அண்ட் குயின் அப்படிங்கும்போது, உங்க தனிப்பட்ட ரீதியா இத எப்படிலாம் வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறத வந்து, நீங்க சரியான முறையில கையாளணும். ஓகேயா? ஸோ சிந்தனை வந்து ரொம்பவே
தெளிவா இருக்கணும். ஓகே. அதுவும் போல அ உண்மையா இருக்கணும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு சில பேர் உண்மையா இல்ல அப்படிங்கிறது கூட உங்களுக்கு ரொம்பவே இங்க வந்து நீங்க கவலையா இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். ஓகேயா? ஸோ நான் இந்த அளவுக்கு உண்மையா இருந்தேனே, எனக்கு யாரும் உண்மையா இல்லையே அப்படிங்கிற எண்ணங்கள் கூட உங்களை தனிமையான ஒரு விஷயத்துக்கு வந்து தள்ளி விட்டுருக்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா உங்க மனநிலைய வந்து நீங்க அமைதிப்படுத்தியே ஆகணும். ஓகேயா? ஸோ உங்களுக்கு வந்து நெறைய கடமைகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும்போது இந்த விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் யூனிவர்ஸ் வந்து ஒரு அற்புதமான சக்தி. அலாதி சக்தி. அங்க நெறைய சக்தி இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விஷயம் வச்சிருப்பாங்க. அப்படிங்கும்போது நீங்க அத சரியா கத்துக்கொள்ளணும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்த வந்து சரியா கையாள கத்துக்கொள்ளணும். ஸோ சரியா கையாள்றீங்க அப்படின்னா தான் உங்களால இந்த விஷயத்துல வந்து உண்மை தன்மை என்ன இருக்கு? ஸோ அதேபோல யூனிவர்ஸோட சக்தி என்ன இருக்கு? பவர் என்ன இருக்கு? அப்படிங்கிறத உங்களால அழகா புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ அதுக்கு வந்து நீங்க வந்து அ அறிவுசார் மட்டும் இல்லாம, மனசு சார்ந்தும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க கத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ இப்ப இந்த அறிவு சார்ந்து கத்துக்கோங்க அப்படிங்கிறது என்ன விஷயமா இருக்குது அப்படிங்கிறத பார்த்தா, ஓகே. இது காதல் சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒருத்தர பிடிச்சிருக்கு அப்படின்னாலும் சரி, இல்ல நீங்க யாருக்காவது வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த நபர்கள் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இந்த நபர்கள சார்ந்து தான் நான் இருக்கேன். இந்த நபர்கள் என் பக்கத்துல இருந்தா தான் நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுற மாதிரி இருக்கு. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைலாம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க நீங்க யாரையும் சார்ந்தெல்லாம் கிடையாது. நீங்க தனியா இருக்க கத்துக்கொள்ளணும். ஓகே. நீங்க தனியா இருக்க கத்துட்டீங்க. நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. உங்க சிந்தனைலாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அப்டின்னா தான், இந்த காதலா இருந்தா கூட உங்களுக்கு உண்மை தன்மை வாய்ந்ததா இருக்கும். அப்படி இல்ல அப்டின்னா, நீங்க இத யோசிக்கிற அந்த இடத்துல தான் இருப்பீங்களே ஒழிய, இந்த இடத்துல யூனிவர்ஸ் என்ன கத்துக் குடுக்குறாங்கன்னு உங்களால செய்ய முடியாது. அதேபோல ஆக்ஷனும் எடுக்க முடியாது. அந்த ரிலேஷன்ஷிப்பும் சரி, வாழ்க்கையும் சரி, ஒரே கட்டத்துல, ஒரே மாதிரி இடத்துல தான் நிக்கும். ஓகே. ஸோ இந்த இடத்துல ஆம் இந்த காதல்ல உண்மை தன்மை வேணும் அப்படின்னாலும், இல்ல எனக்கு ஒரு உண்மையான காதல் தான் வேணும் அப்படின்னாலும், முதல்ல நீங்க மனசு ரீதியா, அறிவுசார் வந்து ரெடியா இருக்கணும். ஓகே. அ மனசு சார்ந்தும் ரெடியா இருக்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஆப்ஷன்ஸ் எல்லாம் இல்லாம, என்னால இது பண்ணா அது பண்ண முடியாது. இல்ல இப்படி பண்ணா அப்படி ஆகிருமோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள்லாம் இல்லாம நீங்க ரொம்பவே தெளிவா இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு புதிய காதல், அதீதமான காதல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே. ஸோ இந்த விஷயத்த கூட யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்ல வரலாம். அதாவது நீ எப்போ வந்து உன்னோட ஸ்ட்ராங்குக்கு வாரியோ, நீ எப்போ வந்து உன்னால எல்லா விஷயமும் தனியா ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வாரியோ, அப்போ வந்து உனக்கு இந்த காதல தரேன். இப்ப இல்லாம போன காதல கூட புதுப்பிச்சு தரேன் அப்படிங்கிறது கூட அவங்க எண்ணமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஸோ, இப்போதைக்கு பார்க்கும்போது, இந்த உறவு இல்லையே அப்படின்னு நீங்க கவலைப்படுறத தவிர்த்து, அ கொஞ்சம் நீங்க வெளிய வந்து மத்த விஷயத்தையும் கத்துக்கொள்ளும்போது, ஒரு அதீதமான காதல் ஓ மை காட்! இதே விஷயம் தான். ஒரு அதீதமான காதல் கிடைக்கலாம். ஓகே. நீங்க எதிர்பார்த்தத விட ரொம்பவே அற்புதமான, சத்தியமான காதல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த வந்து யூனிவர்ஸ் கத்துக் குடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்க அத காது குடுத்து கேட்டாலே போதும். அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்பவே தெளிவா உங்களால கத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். ஓகே. ஸோ என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஓகே. அதே விஷயம் தான் வந்திருக்கு. அதாவது அ நீங்க வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலும், இல்ல சரியான முறையில யூனிவர்ஸ் கிட்ட இந்த விஷயத்த கேட்குறீங்க அப்படின்னாலும், குடுக்குறதுக்கு அவங்க ரெடியா இருக்காங்க. அப்ப நீங்க சரியான முறையில கேட்குறீங்களா அப்படிங்கிறதுல தான் இந்த விஷயம் இருக்கு. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பார்க்கும்போது, அ இப்போ நீங்க இந்த காதல் விஷயத்துல ஏதாவது பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு டார்க் எனர்ஜி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த டார்க் எனர்ஜி வந்து உங்கள பாதிச்சிடும் அப்படிங்கிறதுனால கூட, இந்த இடத்துல வந்து உங்கள ஒரு வெயிட்டிங் ஜோன்லயே வச்சுட்டு, இவங்க வந்து கொஞ்சம் கத்துக்க சொல்றாங்க. ஓகே. ஸோ இது எந்த அளவுக்கு நீங்க புரிஞ்சுக்கொள்றீங்க அப்படிங்கிறதுல தான் இருக்கு. ஸோ இது எல்லாருக்கும் கிடையாது. ஸோ உங்களுக்கு பர்சனல் லைஃப்ப பொறுத்து இந்த இடத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குமோ? தன்னை சுத்தி ஏதாவது விஷயம் இருக்குமோ? அதனால தான் இது பிரேக் ஆகுதோ? அப்படின்னு இருக்கவங்களுக்கு மட்டும் தான் நான் இத சொல்லிட்டு இருக்கேன். ஓகே. இந்த இடத்துல இருக்கு. ஸோ அப்படி இருக்கு அப்படிங்கும்போது, இந்த இடத்துல உங்கள கொண்டு போய் அந்த இடத்துல தள்ளி இன்னுமே ஒரு இக்கட்டான சூழ்நிலையில தள்றதுக்கு விரும்பல அப்படிங்கிறதுனால கூட, இங்க கொஞ்சம் வெயிட்டிங் ஜோன்லயே வச்சிருக்கலாம். இந்த விஷயத்துக்கு ஆன்சர் குடுக்காம.
ஸோ என்னோட ரீடிங் பொறுத்து கூட நான் நெறைய தடவ சொல்லியிருப்பேன். மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க. லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து யூஸ் பண்ணுங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்க காதல வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி. ஓகேயா? ஸோ அப்படிலாம் பண்ணும்போது கண்டிப்பா நீங்க உங்க காதல வந்து தக்க வச்சுக்கொள்ள முடியும். ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துக்கு போகவும் முடியும். அது மட்டும் இல்லாம காதல் அப்படிங்கிற விஷயத்துல தான் இது இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த இடத்துல ஏன்னா, எல்லா விஷயத்துலயும் நீங்க ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறது யூனிவர்ஸோட எண்ணமா இருக்கு. ஓகேயா? உங்களோட தனிப்பட்ட ஒரு அ விஷயமா இருக்கு அப்படிங்கும்போது, நீங்க எல்லா விதத்துலயும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத கத்துக் குடுக்குறதுக்கு கூட அவங்க ட்ரை பண்றதுக்கான வாய்ப்பு ஓ மை காட்! அதே விஷயம் தான். எங்க யூனிவர்ஸ் வந்து சில விஷயத்த வந்து கத்துக் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, இவங்க என்ன கத்துக் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க சரியா கேட்கணும். அத தவிர்த்து நீங்களா போயிட்டு ஏதாவது ஒரு விஷயத்துல வந்து சிக்கிரக்கூடாது. ஒரு தப்பான விஷயத்துல சிக்கிரக்கூடாது அப்படிங்கிறது தான் இவங்களோட எண்ணமா இருக்கு. ஏன்னா, இப்போ நீங்க போயிட்டுருக்க பாதையில வந்து நெறைய எதிரிகள் இருக்கலாம். ஓகேயா? ஸோ தவறான பாதையில கூட போகலாம். தவறான விஷயம் கூட நீங்க வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அடம் பிடிச்சுட்டு ஒரே இடத்துல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல தான் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்ப நீ இப்ப தனிமையா இருக்க அப்படின்னா, இந்த தனிமைய வந்து நீ சரியான விஷயத்துக்கு பயன்படுத்திக்கோ. உன்னோட ஆத்ம சக்திய வெளிப்படுத்துற விதமா பயன்படுத்திக்கோ. அப்போ உனக்கு இதுக்கான ஆன்சர் கிடைக்கும். நீ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த விஷயம் இப்படியா இருக்குமோ, அப்படியா இருக்குமோ சொல்லி சரியான விஷயம் சரியான டைம்ல கிடைக்கும். ஓகேயா? ஸோ அப்போ வந்து அந்த சரியான விஷயம் கிடைக்கணும்னா, நம்மளும் சரியான ரூட்ல போகணும். ஸ்ட்ராங்கா போகணும். கண்டிப்பா இந்த இடத்துல யூனிவர்ஸே நமக்கு கைட் பண்றாங்க அப்படிங்கும்போது, அத விட ஒரு பெரிய விஷயம் கிடையாதுல்ல. ஸோ அவங்க கத்துக் குடுக்குறத நீங்க காது கொடுத்து கேட்டாலே போதும். உங்களால நிறைய விஷயத்த கத்துக்கொள்ள முடியும். ஸோ அதே போல ஆ எல்லா உயிர்களிடத்துலயும் நீங்க பணிவா இருக்கணும், கருணையா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஏன்னா, அ நீங்க மத்த உயிரினங்கள் கிட்ட போயிட்டு கருணையா, அன்பா, பாசமா நடந்துக்கும்போது, அதில கூட நீங்க நெறைய விஷயம் கத்துக்கலாம். தனிப்பட்ட ரீதியா நெறைய விஷயங்கள் கத்துக்கலாம். ஸோ நீங்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ நீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா, மத்த விஷயம் எல்லாமே இப்ப நான் சொன்ன வழியில ஏதாவது ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கு. இது பண்ணினா நல்லா இருக்குமே அப்படின்னு ஏதாவது சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியா தோணுது அப்படின்னா, ஆ கண்டிப்பா நீங்க அத வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு நிஜமாவே சந்தோஷத்த தரக்கூடிய விஷயமா அமையறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல சோகமா இருக்கிறது வந்து வேண்டாம். இதுலேருந்து வெளிய வந்து உங்களோட லைஃப் என்ன அப்படிங்கிறதும், நீங்க என்ன பண்ணினா என்ன இடத்துக்கு போவீங்க அப்படிங்கிறதையும், நீங்க சரியான முடிவுல நீங்க வந்து எடுத்துக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இருக்கு. ஓகே. ஸோ இந்த இடத்துல அது மட்டும் இல்லாம, திருப்புமுனை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அப்படிங்கிறதையும் நான் இங்க பார்க்குறேன். ஓகே. உங்களுக்கான மன தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலே, உங்களுக்கான வெற்றியும், உங்களுக்கான திருப்புமுனையும் காத்துட்ருக்கு. ஸோ இந்த திருப்புமுனை வந்து வரணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல இருக்கீங்கல்ல நீங்க. ஸோ இந்த இடத்துலேருந்து வெளிய வந்துரணும். ஏன்னா இதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜி. ஸோ இந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ளேயே இருந்துட்டு, ஸோ இவ்ளோ பெரிய யூனிவர்ஸ விட்டுட்டு, இவ்ளோ பெரிய நெகட்டிவ் எனர்ஜிக்குள்ள இருந்துட்டு, இது நடக்கலையே, அது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, இது யாரோட தப்பா இருக்கும்? இது உங்களோட தப்பு தானே! அப்ப யுனிவர்ஸையோ, உங்களோட சார்ந்து இருக்கிற அ தனிப்பட்ட தெய்வத்தையோ நீங்க வந்து குறை சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா, உங்களுக்கான பாதை அப்படிங்கிற விஷயத்த வந்து உங்களோட குல தெய்வமா இருக்கலாம், எல்லாருமே காட்டுறாங்க. இங்க புரியுதா உங்களுக்கு? தெரியும்னு நினைக்கிறேன் இதுல. ஸோ இங்க பார்க்கும்போது உங்களுக்கான பாதை வந்து இங்க ரெடியா இருக்கு. ஸோ அதுக்கு போறதுக்கு நீங்க ரெடியா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இங்க கார்ட்ஸ் பார்க்கும்போது தெரியுது. அப்போ அ இந்த இடத்துல இருந்து முன்னேறி போறீங்க அப்படின்னா, வெற்றியும் உனதே அப்படிங்கிற விஷயம் தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து நீங்க முன்னேறதுக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே, இந்த இடத்துல உங்களுக்கான திருப்புமுனை வந்து காத்துட்ருக்கு அப்படிங்கிறதையும் ஓகே. இங்க திருப்புமுனை காத்துட்ருக்கு. இந்த இடத்துலருந்து நீங்க முன்னேறணும். இந்த இடத்துல உங்களுக்கான திருப்புமுனை வந்து காத்துட்ருக்கு. ஸோ அதேபோல இந்த திருப்புமுனை எப்படின்னா, ஒரு புதிய விஷயமா இருக்கும். ஓகே. ஸோ இந்த புதிய விஷயம் ஒரு செலிப்ரேட்டான விஷயமா கூட இருக்கலாம். ஸோ தர்றதுக்கு யூனிவர்ஸ் ரொம்பவே தயாரா இருக்காங்க. ரொம்பவே வேகமா உங்களுக்கான திருப்புமுனை வந்து வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்மளால இங்க பார்க்கும்போதே தெரியுது. ஸோ இந்த விஷயத்த எந்த அளவுக்கு நீங்க எடுத்துக்கொள்றதுக்கு ரெடியா இருக்கீங்க அப்படிங்கிறதுல தான் எல்லா விஷயமும் இருக்கு. ஓகேயா? ஸோ இந்த நியூ ஒரு விஷயம் வந்துட்டுருக்கு அப்படி சொன்னேன்ல. ஸோ என்ன விஷயம் அப்படி உங்களுக்கு கொடுக்க போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம். எதுல இந்த புதிய திருப்பத்த கொடுக்க போறாங்க அப்படி சொல்லி. ஓகே. இது வந்து ஒரு கொண்டாட்டம்.
ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கான கொண்டாட்டம் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியாச்சுல்ல. ஸோ இந்த நியூ விஷயம் வருது அப்படின்னாலும் சத்தியமா அந்த நியூ விஷயம் வந்து உங்கள சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எத பத்தி வேணாலும் இருக்கலாம். அது காதலா இருக்கலாம், தொழிலா இருக்கலாம், என்ன விஷயமா வேணாலும் இருக்கலாம். ஒரு புதிய நிதி வாய்ப்பா கூட இருக்கலாம். ஆனா ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப வேகமா உங்கள வந்துட்டுருக்கு. இந்த வேகமா வர இந்த விஷயம் வந்து ரொம்பவே உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா, சந்தோஷம் தரக்கூடியதா அமையறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓ மை காட்! இங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது எல்லாமே என்ன சொல்லுது அப்டின்னா, உங்களுக்கான ஒரு புதிய ஒரு விஷயம் வந்து குடுக்க போறாங்க. கை மேல தூக்கி குடுக்க போறாங்க அப்டின்னு. ஸோ இந்த கை மேல தூக்கி குடுக்குற விஷயத்த வாங்குறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்களா அப்டின்னு. ஸோ, இந்த அற்புதமான பரிசு வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, இந்த சந்தோஷமான தருணம் வந்து ஆ ஒரு சிலருக்கு இது காதல் வந்து திருப்பி வரதா கூட இருக்கலாம். ஸோ, அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்தில, இது வந்து எத குறிக்குது அப்படின்னா, ஒரு இப்ப பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து காசு அப்படிங்கிறது ரொம்பவே தேவைப்படும். ஓகேயா? இப்போ இருக்க சூழ்நிலையில நீங்க அத கூட யூனிவர்ஸ் கிட்ட உங்க குலதெய்வத்திட்ட கேட்டுருக்கலாம். இதுக்கான வழியே கிடைக்காதா அப்படின்னு சொல்லி. அதுக்கான வழியா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து தனிப்பட்ட ரீதியா ஒவ்வொரு மனுஷனுக்கும் எப்படி எப்படி வருதோ அப்படி நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஓகே. ஆனால் பட் வந்து ஷாரா சொல்ல முடியும் உங்களுக்கான செலிப்ரேட் பண்ணக்கூடிய தருணம் ரொம்ப வேகமாக வந்துட்டுருக்கு அப்படி சொல்லி. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஓகே, இதுவும் அதுதான் நியூ பிகினிங் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கான புதிய திருப்பம் வந்து ரெடி ஆகிருச்சு. உங்களுக்கான பாதையும் ரெடி ஆகிருச்சு. போகிறதுக்கு நீங்கள் தயார் அப்படின்னா உங்களால் இந்த வெற்றி பயணத்தில் வந்து வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறதும் இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க எந்த அளவுக்கு தனிப்பட்ட ரீதியா வெற்றியை நோக்கி போறீங்களோ, அவ்வளோ தூரத்துக்கு யூனிவர்ஸ் வந்து குடுக்குறதுக்கு தயாரா இருக்காங்க. ஓகேயா? ஸோ, நீங்க கேட்ட விஷயத்த வந்து அழகா உங்களால பெற்றுக்கொள்ள முடியும். அது வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்னால. ஓகே. ஸோ, நெறைய சேனல்கள்ல லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் அதெல்லாம் குடுக்குறாங்க. ஸோ, நம்ம சேனல்லையும் இருக்கு. ஸோ, வேணும் அப்டின்னா நீங்க தாராளமா பெற்றுக்கொள்ளலாம். ஓகே. ஏன்னா, இங்க வந்து ஒரு நியூ பிகினிங் இதுவரைக்கும் நீங்க அழுது கவலைப்பட்ட தருணங்கள்லாம் ஸ்டாப் ஆகி உங்களுக்கான ஒரு புதிய ஒரு லைஃப் பாதை வந்து தொடங்க போகுது. ஸோ இந்த புதிய லைஃப் பாதையில வந்து உங்களுக்கு நிறைய விஷயம் இவங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போகலாம். அதாவது தோல்வியே இல்லாமல் ஒருத்தவங்க கைட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா இது ரொம்பவே அற்புதமான விஷயம் இல்லை. ஸோ இந்த நியூ இயர்ல இந்த மாதிரி ஒரு ரீடிங் வாசிக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஏன்னா பார்க்கும்போது அவ்வளோ விஷயமும் நெகட்டிவான அவ்வளோ விஷயமும் ஏதோ ஒரு வழியில வந்து நீங்க கண்டிப்பா இந்த இயர் வந்து கத்துக்கொண்டிருப்பீங்க. அதில முடிஞ்ச இயர்ல வந்து கண்டிப்பா தனிப்பட்ட ரீதியா ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க கத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது இந்த விஷயம் நான் பண்ணவே மாட்டேன். இதுலேருந்து வெளிய வந்துட்டேன். இதுலேருந்து ஒரு தெளிவா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்க கத்துட்ருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி கத்துட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா எனக்கும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. என்ன விஷயத்த நீங்க கத்துட்டீங்க? யூனிவர்ஸ் சைட்ல இருந்து, "ஐயோ! நான் இது பண்ணவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லி. ஸோ என்ன பாடம் உங்களுக்கு கத்துக் குடுத்தாங்க அப்படிங்கிறதையும் எனக்கு சொல்லுங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இதில மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நான் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நான் திவ்யா. பாய். டேக் கேர்.